விவசாயிகள், ஏழைகள், பட்டியலின மக்கள் தான் அரசியல் சாசனத்தை காப்பாத்திருக்காங்க அப்படின்னும் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறதா அல்லது எதிர்கட்சியா செயல்படுறதா அப்படின்றது சம்பந்தமா நாளைக்கு டெல்லியில இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்துல முடிவு செய்வாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில நடந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்திருக்காரு. தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல டெல்லியில காங்கிரஸ் அலுவலகத்துல காங்கிரஸ் சார்புல செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புல காங்கிரசினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. செய்தியாளர்கள் சந்திப்புல ராகுல் காந்தி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. குறிப்பா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை கூட்டணி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியா கூட்டணி ஆலோசனை நாளைக்கு நடக்குது, அதுல இது தொடர்பா முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி தெரிவிச்சிருந்திருக்காரு. மக்களவை தேர்தல்ல பிரதமர் மோடிய மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ராகுல் காந்தி சொல்லியிருந்திருக்காரு. பாஜகவை மட்டும் எதிர்த்து வெல்லல, சிபிஐ, அமலாக்கத்துறை, இப்படி இவங்க எல்லாரையுமே எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டியிருக்கோம். மக்கள் தீர்ப்பு அரசியல் சாசனத்தை காக்க உதவி இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருந்திருக்காரு. நாளைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களோட ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறதாகவும் அதுல எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருந்திருக்காரு.